கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த என்றும் உள்ளதுன்றது ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று இருந்தது, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்கும், என்னைக்கும் இருக்கும், வாழ்நாள் முழுக்க இருக்கும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நம்ம பிரச்சனை நேரத்தில் நம்ம ஒரே முறையிட்டு இருக்கிறோம். எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி இந்த தேவை சந்திக்கப்பட போகிறது, எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்ள போகிறோம், எப்படி இதில் ஜெயிக்க போகிறோம் இந்த பிரச்சனையில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானதாக இருக்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தேவை, ஒரே முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். இந்த கிருபைங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒன்று. பாருங்கள், கிருபைனா ஆற்றல். அது உங்கள் பிரச்சனையை காட்டிலும் பெருசு, உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை காரியங்களை காட்டிலும் பெருசு, உங்களை வீழ்த்த நினைக்கிற அத்தனை பிரச்சனைகளை காட்டிலும் இந்த கிருபைங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் இந்த கிருபையை மேன்மைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையினால தான் இன்றைக்கி இருக்கிறோம். நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை. ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை தான் உங்களை தாக்குதுன்னு? எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. கிருபையை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அது இருந்தால் எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம், பயப்பட வேண்டியதில்லைன்னு அர்த்தம். கர்த்தர் தன்னுடைய அத்தனை ஆற்றலை உங்களுக்கு பின்னால் வச்சிருக்கிறார். அவருடைய பலத்தை எல்லாம் உங்களுக்கு என்று அவர் பயன்படுத்துகிறார், அந்த கிருபையின் மூலமாக.